என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஆம்ஸ்டாங் படுகொலை சொன்ன உடனே ஏன் சேகர் பாபு நிந்திச்சு நிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அது அவருக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். தெரியாம கடனை வாங்கிட்டு இப்படி விரட்டி வரானே. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட. மாண்புமிகு உட்காருங்க. என்னடா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நான் கண்டி உங்களுக்கு வாய் உட்காருங்க. இல்ல சொல்லுவாருங்க உட்காருங்க. மாண்புமிகு நான் கொடுங்க. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி நாங்க விளக்கம் சொல்ல முடியும்? அது விளக்கம் சொல்லுங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இல்ல அந்த ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுங்க எனக்கு. அமைச்சர்களுக்கு எப்போனாலும் எந்திரிக்க அதிகாரம் இல்ல. அங்க ஒரு 7 பேருமா, அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. நீங்க ஒரு உறுப்பினர் கூப்பிட்டு ஒரு விளக்கம் சொல்லி முழுமையாக முடிஞ்சு இருப்பாரு. அதுல அமைச்சர் வந்து தவறு நினைச்சாலும் திருப்தி அடையலாம். என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. அதுக்கு பதில் சொல்றதா எழுந்திருக்கிறார். உடனே சட்டத்துறை அமைச்சர் அவர் எழுந்திருக்கிறார். அப்புறம் சமூக நீதித்துறை அமைச்சர் அவர் எழுந்திருக்கிறார். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். இப்ப போறேன். ஆனா திரும்பி காலையிலே சொன்னேன். உண்மைக்கு அவனுக்கு எனக்கு உள்ள அரசியல் போயிட்டு இருக்கு. என்னைய போட்டு கொடுத்துட்டு என் இடத்துக்கு வரலாம் அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஜாலரா தான்டா போடுவேன். நான் பெரிய சேர்த்து சிங்கு நடத்திட்டு என்கிட்ட வந்துக்கிட்டேன். செல்வன் பேசுங்க. நீங்க அவர் பேசட்டும். மாண்புமிகு செந்தில் செல்வன் பேசுங்க. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க பேரவைத் தலைவர் அவர்களே, முடிங்க. திமுக ஆட்சியிலும் எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் திராவிட அரசியலுக்கு மாற்று அரசியல் என்று கூறுகிற தாவேகா தந்த மாற்றம் என்ன என்பதுதான் என் கேள்வி. சார் நடந்திருக்கு. உண்மைதானங்க சொல்றேன். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. முன்னாள் அமைச்சர்களே இல்ல சம்பந்தப்பட்டிருக்க அம்மா குற்றம் சொல்றாங்க. இல்ல எங்களுக்கு அதை பத்தி குற்றம் சுமத்துறாங்கன்னு தான் சொன்னேன். இல்ல விளக்கம் சொல்லி அவன பெரிய குற்றச்சாட்டுல இல்ல வழக்காடு மன்றத்தில் இருக்குதுன்னா நீங்க ரொம்ப டீடைலா அவரை பேச. வணக்கம் அரசே. மன்னா என்ன தூங்கி விட்டேனாம். அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? மாறி பேசினா எப்படி நாங்க விளக்கம் சொல்ல முடியும்? அது விளக்கம் சொல்லுங்க. இல்ல அந்த ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுங்க எனக்கு. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அமைச்சர்களுக்கு எப்போனாலும் எந்திரிக்க அதிகாரம் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் மாமா நான் நீதிமன்ற விசாரணைக்குள் செல்ல தயாராக இல்லை. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூர் ஆம்ஸ்ட்ராங் என்பவரும் நாங்களும் ஒரே பகுதியில் பிறந்து வளர்ந்தவர்கள். 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சு. எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா?